எஸ்ரம்மா, இவ்ளோ உயிருக்குயிரா பழகிருக்கீங்க. அப்புறம் ஏன் அருளப்பசாமியை கொலை பண்ணீங்க? அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷமாச்சு. சேவியர் பையன் பிறந்துட்டான். நேற்று தான் கல்யாணம் கட்டின மாதிரி ஒவ்வொரு நாளும் என் மேலே பிரியமாக இருப்பார் என் வீட்டுக்காரர். மிஸ்டர் அருளப்பசாமி, கையெடுங்க. மிஸ்டர் அருளப்பசாமின்னு கூப்பிடாத, அது எனக்கு சிஸ்டர் அருளப்பசாமின்னு கேட்குது. கேட்கும். நான் கேட்கறது உங்கள் காதில் விழுதா? எனக்கு 25,000 ரூபாய் வேணும். ஏய், உனக்கு எப்பவுமே காசு 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 தானா? கல்யாணம் ஒரு பையன் தான் பிறந்திருக்கேன், ஒரு பொம்பளை புள்ள வேணும்னு தோணலையா? பொம்பளை புள்ள தானா வரும். தானா எப்படி வரும்? அதுக்கு உண்டான உழைப்பை தரணும், பாடுபடணும். இங்கே பாரு மிஸ்டர் அருளப்பசாமி, நீ உண்மையிலேயே மிஸ்டர் ஆகணும். வர கிறிஸ்மஸுக்கு நீ சர்ச் கமிட்டியில் சேரணும். இந்த ஊருக்கே பெரிய மனுஷனாக வேண்டாமா? அதுக்கு தான் 25,000 ரூபாய். நான் பெரிய மனுஷன் ஆகிறதுக்கு இந்த சின்ன மனுஷனை பட்டினி போடுவியா? உன் பசி கழுவே இல்லையா? எப்ப பார்த்தாலும் திங்கணும்னு நினைக்க கூடாது. கையெடு, வேலை கிளம்பு, நான் போறேன். என் கடலே நீ தாண்டி, புரியுதா? ரொம்ப தான். ஆளை விடு. முதுகா இது ராஜநாகம் படம் எடுத்த மாதிரி இருக்கு. இருக்கும், கொத்திடுவேன். நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? சர்ச் கமிட்டில நீ சேரணும். இந்த ஊருக்கு தலைவராக வேண்டாமா? ரேஷன் கார்டுக்கு மனு போட்டிருக்கேன். நீ இந்த ஊர்க்காரன் இல்லைன்ட்டா நான் என்ன செய்வேன்? ஏய், 7 கடல் தாண்டி போனாலும் நான் அந்த மண்ணுக்கு திரும்பி வருவேன். அடுத்த தலைமுறை என் நெஞ்சில விளையாடும். பயப்படாதீ. சரிப்பா, நான் கேட்டது எப்ப தருவீங்க? முத்தமா 25,000 ரூபாய். நீ கேட்குற ரூபா நெய் மீன்லையோ திருக்கையிலையோ வீடு வந்துடும். ஆனால் நான் கேட்குறது பாப்பா. நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் பிறக்கும். வீட்டுக்குள்ளே பிறந்தா வாழ முடியுமா? ஏய், ஏன்டி கேள்வியா கேட்குற? உனக்கு வெக்கமே இல்லையா? ஆரம்பிக்கும் போது ஏன்டி எப்பயுமே இதே சொல்ற? பிள்ளை முடிச்சிட்டு போது, கிளம்பு, ராத்திரி பார்க்கலாம். ராத்திரியா? இருட்டில் ஒன்றும் தெரியாதுரி. இந்த விடிய காலம் மாதிரி வருமா எஸ்தர்? நீ விவரமான ஆளு, பேசி கவுக்காத. கிளம்பு. ஏய், அடி. என் வார்த்தையை ஏற்றுக்கிட்டு அவர் கடலுக்கு போகும்போது என்னை திரும்பி திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனாரு. அந்த சிரிச்ச முகம்தான் என் நினைப்பிலேயே இருக்கு. என்ன சொல்லனே? என்ன புறங்கடலுக்கா போற? ஆமாண்ணே. புறங்கடல காத்தோட அதிகமா இருக்குடா, பார்த்து ஜாக்கிரதையா போடா. சரிண்ணே. சரியா? பார்த்து போ. அலெக்ஸு, கடலில் என் மாமனை பார்த்தீங்களா? முன்கடலில் நான் பார்க்கலையே, நீ பார்த்தியா? பார்க்கலையே, நான் கடலுக்கே போகலையே. டேய், அருளப்பசாமியை பார்த்தியா நீ? அவன் புறங்கடலில் போயிருப்பான் சொரா பிடிக்கிறப்ப. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. கரமுழுக்கு தேடி பார்த்துட்டேன், அவனை இன்னும் காணா. என் மனசுக்கு ஏதோ தப்பாக படுது. வாங்க போய் ஆளுக கிட்ட விசாரிக்கலாம். என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? புறங்கடலில் காத்தோட்டம் அதிகமாக இருக்கான் ஊரில் சொல்கிறாங்க. நீங்கள் இருமா, நான் வந்துடுறேன். ஏய், ஏய். அருளப்பசாமி, எங்க தம்பி. அருளப்பசாமி,
வீட்டையே சுத்தி சுத்தி வந்த பையன் வீட்டோடயே இருக்கட்டும். வெளியே தெரிய வேண்டாம் பிள்ளைகளா, இவன் கூடயே இருக்கட்டும். என் மாயன் கடைசி வரைக்கும் உனக்கு துணையா இருப்பான் எஸ்தர். இவரை இந்த நிலைமையில பார்க்கணும். இயேசுவே, இது பகவா என்ன உசுரோட வச்சிருக்க. அவர் என்னை விட்டு போக கூடாது மாமா, அவர் என்னை விட்டு போக கூடாது. இந்த குடும்பத்துக்காக ரவும் பகலும் உழைச்ச மனுஷன் இந்த வீட்டை விட்டு போக கூடாது மாமா, இந்த வீட்டை விட்டு போக கூடாது. என் வயிறு எரியுது. போலீஸ்கார பையலுக்கு தெரிஞ்சா என் பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவானுங்க. கடல்ல அவங்க சுட்டாங்க, கரையில இவங்க அறுத்து கூறு கூறு ஆக்கிடுவாங்க. போலீஸு கேசுங்க, நம்மள அலைய விட்டுருவானுங்க. நான் என் பிள்ளைய தர மாட்டேன். வெளியில சொல்லிடாதீங்க, வெளியில சொல்லிடாதீங்க. நம்ம பிள்ளை நம்ம வீட்லயே இருக்கட்டும், நம்ம வீட்லயே இருக்கட்டும். சத்தம் போடாது, சத்தம் போடாது. ஐயோ, சத்தம் வாழ கூட முடியலையோ. ஐயோ, எதுக்குமா நீங்க கொண்டதா போய் சொன்னீங்க? உண்மையை சொல்லுங்க. நான் தான் அவரை கொன்னேன். நான் தான் அவரை கடலுக்கு போக சொன்னேன். நான் தான் அவரை மீனவனாக்கி கொன்னு போட்டேன். சுட்டது அவங்க, கொன்னது நானு. சரிம்மா, இந்த இறப்ப அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திருக்க வேண்டாமா? தெரியப்படுத்தி என்ன செய்ய போறீங்க? என் புருஷனோட சேர்த்து 1000க்கும் மேல மீனவங்க கடல்ல சுடப்பட்டு செத்து இருக்காங்க. என்ன செஞ்சீங்க? உங்களை மாதிரி நாங்க படிச்சவங்களா? உங்களை பார்த்து நாங்க பயந்தோம். மீனவ இந்த நாட்டுல அனாதை. என் வீட்டுக்காரர் கடைசி வரைக்கும் எனக்கு துணையா இருக்கணும்னு அவரு பெத்தவங்க நினைச்சாங்க. அதனாலதான்
என் கணவரை நான் என் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டேன். மா என்னை மன்னிச்சிருமா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா. இந்த வீடு எனக்கு வேணாம்மா. உங்க அப்பா இல்லாத வீடு எனக்கு வேண்டாம். அந்த வீட்டை வித்து பொழைச்சிக்கமா என்ன. எஸ்தரம்மா, எஸ்தரம்மா, உங்க அறியாமைய கோர்ட் மன்னிச்சிருச்சு. உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு தெரியும். அப்புறம் ஏமா கடற்கரையிலேயே போய் நிக்கிறீங்க? அவர் உடம்பு கரைக்கு வந்துருச்சு. உசுர் என்னைய தேடி வரும்ல.